வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் எடுத்துக்காட்டு 1.12 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.11 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.12 சரவணனுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் 2 3/4 மீட்டர், 2 மீட்டர் 1/2 மீட்டர் மற்றும் 1 மீட்டர் 1/4 மீட்டர் எனில் அவர் வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளம் காண்க. துணியின் மொத்த நீளத்தை நம்ம இப்போ எடுத்து எழுதிக்குவோம். மொத்த நீளங்கிறப்ப எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். துணியின் மொத்த நீளம் ஈக்குவல் டு, இது எல்லாத்தையும் அப்படியே ப்ளஸ் போட்டு எழுதிக்க வேண்டியதான். ஈக்குவல் டு ப்ராக்கெட் 2 3/4 மீட்டர் ப்ளஸ் 2 1/2 ப்ளஸ் 1 1/4 மீட்டர். இதான் துணியோட மொத்த நீளம். இதை நம்ம கூட்ட போகிறோம். இதை கூட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு முழு எண் எல்லாமே நம்ம கூட்டிக்கணும். ஃபஸ்ட்டு முழு எண் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இந்த முழு எண் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பின்னத்தில் உள்ள நம்பரெல்லாம் நம்ம எழுதணும். முழு எண்களின் கூடுதல் ஈக்குவல் டு 2 + 1 ஈக்குவல் டு 5 மீட்டர். அடுத்து பின்னங்களின் கூடுதல். இந்த பின்னம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். அப்போ பின்னங்களின் கூடுதல் அது 3/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு, நம்ம இப்போ இந்த இடத்துல 1/2ன்னு இருக்குது. அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா தான் நம்ம கூட்ட முடியும். அப்போ இந்த இடத்துல 4 வர மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ 4 வர மாதிரினா மேலும் கீழே 2ஆல் பெருக்கணும். 3/4 ப்ளஸ் 1 × 2 டிவைடட் பை 2 × 2 ப்ளஸ் 1/4 ஈக்குவல் டு 3/4 ப்ளஸ் 2/4 ப்ளஸ் 1/4. எல்லாமே அடிமானம் சேமாக இருக்கா? அப்போ அதை அப்படியே வச்சுக்கிட்டு 3 + 2 + 1 டிவைடட் பை 3 + 2 + 1 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு, அது கூட்டினோம்னா என்ன வரும்? 3 2 5 + 1 6 6/4ன்னு வரும். இதை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம்? 3 × 2ன்னு பிரித்து எழுதலாம். இதை 2 × 2ன்னு பிரித்து எழுதலாம். 4 இப்போ சேமாக இருக்குதுன்னா 2 2 அதை 2ம் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்குது? 3/2. 3 நம்ம 2ஆல் வகுத்தோம்னா என்ன வரும்? மீதி ஈவு இதெல்லாம் கிடைக்கும்ல, அதை கலப்பு பின்னமாக நம்ம மாற்ற போகிறோம். இதை அப்போ 3 2ஆல் வகுக்க போகிறோம். வகுத்தோம்னா ஓரன் 2 மீதி எவ்வளோ இருக்குது? 1. இதை நம்ம கலப்பு பின்னம் ஃபார்முலா பார்த்துருக்கோம். அதோட வீடியோ போன வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ மீதி ஈவு எல்லாத்தையும் அதில் சப்ஜெக்ட் பண்ணி போட்டு எழுதுவோம். 1 1/2 இப்படி தான் அதில் சப்ஜெக்ட் பண்ணால் வரும். மீட்டர் 1 1/2 மீட்டர். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட துணியின் மொத்த நீளத்தை கூட்ட போகிறோம். இதையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க 5 முழு எண்களின் கூடுதலையும் பின்ன எண்களின் கூடுதலையும் நம்ம கூட்ட போகிறோம். இப்போ கொடுக்கப்பட்ட துணியின் மொத்த நீளம்னா நம்ம முழு எண்களையும் பின்ன எண்களையும் கூட்ட போகிறோம். இப்போ முழு எண் என்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 5 எடுத்து எழுதுவோம்.
5 ப்ளஸ் இந்த 1/2 மீட்டர் இருக்குல்ல, அதையும் எடுத்துடும். 1 ப்ளஸ் 1/2 மீட்டர் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 1 எவ்வளவு? 6. 6 1/2 6 1/2 மீட்டர். கொடுக்கப்பட்ட துணியோட நீளம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்